ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான முருங்கைக்கால சூப்பு தான் பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. நம்ம வீட்டில் வந்து அதிகமாக முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா ஒரே டைமில் வந்து சாம்பார் வைக்க முடியாது, சீக்கிரமாகவும் முருங்கைக்காய் கெட்டு போயிடும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயில் இருக்க ஃப்ளஷ்லாம் எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தியில் மாவில் பிசைஞ்சியும் வந்து சப்பாத்தி போட்டு கொடுக்கலாம். அதே வந்து பூரியாகவும் பசங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து சாம்பாரும் வைக்கலாம். எல்லாமே சாம்பாரில் போட்டாலும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து முருங்கைக்காய் நிறையா கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு, இல்லை இருந்தாலோ அதை அப்படியே வந்து குக்கரில் வந்து தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் வச்சு போட்டுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த தனியாக வந்து முருங்கைக்காயில் உள்ள அந்த ஃப்ளஷ் எல்லாம் தனியாக வந்துடும், அந்த சக்கெல்லாம் தனியாக வந்துடும். இந்த டைமில் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு ஒரு அதாவது ஒரு வடிகட்டி அதான் ஃபில்ட்ரு இது வச்சுட்டு நீங்கள் அதில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதில் உள்ள தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் சூப்பாக வச்சு குடிக்கலாம். இல்லைனா இந்த தண்ணியில் அப்படியே வந்து பெப்பர் கலந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம், சால்ட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நான் வந்து சூப்பை வந்து அப்படியே ரசமாகவும் அப்படியே குடிக்கிற மாதிரி வைக்க போகிறேன். பசங்களுக்கு வந்து இதில் வந்து தக்காளி இது மாதிரிலாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தாளிக்க போகிறேன். நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் அப்படியே வந்து அந்த தண்ணியில் வந்து சால்ட்டு அப்புறம் பெப்பரு இதெல்லாம் சேர்த்துட்டு குடிக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம்லாம் சேர்த்துட்டு கறி லீஃபு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக வந்து வதக்கிக்கிங்க. முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான சத்து இருக்குது. அதாவது கால்சியம் சம்மந்தப்பட்டது, அயனு, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ப்ளட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முருங்கைக்காயில் சத்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி முருங்கைக்கீரை கிடைச்சாலும் சாம்பார் வச்சு பசங்களுக்கு கொடுங்க. எப்படி அவங்களுக்கு வந்து எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் தனியாகவே அப்படியே வந்து குடிச்சிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் பசங்க இப்படி தான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்ச அந்த முருங்கைக்காயோட தண்ணி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்ல அதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. அப்படியே வந்து சூப்பு டேஸ்ட்டில் இருக்கும், நம்ம ஹோட்டலில் குடிப்போம்ல அந்த மாதிரி வெஜிடபிள் சூப் மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் எப்படி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் அதை ஒரு சரி கரெக்டான பதத்துக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ லைட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், அதையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பெப்பர் பவுடரும். இப்போது நான் வந்து கொஞ்சோண்டு அப்படியே வந்து சூப்பு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சோண்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக சேர்த்துக்கிட்டேன்.
அவ்வளோதான். சூப்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் முருங்கைக்காய் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் நீங்கள் அதில் உள்ள ஃப்ளஷ் மட்டும் எடுத்துகிட்டு சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் சூப்பு, இந்த மாதிரி எப்படி வேணாலும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அவங்களும் கண்டிப்பாக வந்து என்னன்னே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது நம்ம என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து அப்படியே பவுலில் வச்சுட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் முருங்கைக்காய் ஏதாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முருங்கைக்காய் வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து காஞ்சு போயிடும். அது வந்து அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெல்த்தியாக எல்லா ரெசிபீஸும் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய முருங்கைக்காய் சூப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.